டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி 10,000 ரூபாய் பணம் வாங்குறோம். அப்போ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்டிக் கேட்டோம், ஹாக்கி ஸ்டிக் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்கல, ஹீரோ பணம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த டைம்ல தான் அந்த தங்கராஜ் சார் உள்ள வராங்க. அவர் வந்து பிடி மாஸ்டர். அவர் வந்து சொல்றாரு, நான் 9th படிக்கலாம் முடிஞ்சிருச்சு, அவர் 10th வராரு. அப்போ நீ நல்லா விளையாடுறா, நீ ஏன்டா நீ வந்து கபடி டீம் வைக்கலன்னு சொன்ன. கடைசி விளையாட அங்க ஊரே வந்துடும் டிராக்டர்ல. கடைசியில் பார்த்தோன்னா நாங்கள் எல்லாரும் படுத்துருவாங்க. மனத்தி விளையாட போனோன்னு ஒரு பெரிய கூட்டமே எந்திரிச்சு உட்காந்துருக்கும். கூட்டமே இல்லாம இருக்கும், மனத்தி வரதுன்னு கூட்டமாயிரும். அந்த டைம்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அப்பதான் கண்ணீர்லாம் வரும். அந்த என்னோட சின்ன வயசுல என்னென்ன பண்ணோம். இப்போ ஏன்னா நாங்க விளையாடுற காலத்துல ஒரு வீடியோ கேசட் கிடையாது, எதுவுமே இல்லை. இன்னை வரைக்கும் நானும் எப்படியா ஒரு அதாவது 98 வரைக்கும் எடுத்திருந்தாலே எங்க விளையாட்ட தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நல்லா. 5 மணிக்கு படுத்திருப்பேன். 5 மணிக்கு எந்திரிக்கலாம், வந்து 5:15 எந்திரிக்கலாம். தட்டி அப்பா ஓட போல பார்ப்போம். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, படிக்கல. பழைய சாதம் இருக்கும், அது கூட கொஞ்சம் கருவாடு பொடிச்சு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து வச்சுட்டு போயிருவாங்க. அது 16-17 வயசு வரைக்கும் அதான் என்னோட ஃபுட்டு. ஒரு விளையாட்டுக்கு வந்து அது தங்கு தடை இல்லாமல் இருந்தால் தான் அவனோட இன்னும் சிறப்பாக மேலே போக முடியும். அதனால அந்த கலைஞர் காட்சியால் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ நீங்க எப்ப கபடி வந்து உங்களுடைய உயிர் மூச்சு, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மள அடுத்த இதுக்கு கூப்பிட்டு போக போகுது அப்படிங்கிற அந்த எண்ணம் நீங்க எப்போ உங்களுக்கு தோணுச்சு? அதை எப்போ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க உங்க வாழ்க்கை? 17 அந்த வயசுல தான் நான் சொன்னோம்ல, அந்த டைம்ல நான் வந்து கபடிக்கு அதாவது எங்க அப்பா அடிச்சாங்கன்னு சொன்னோம்ல, அப்பவே நான் வந்து ஊரை விட்டு போயிட்டேன். அப்படியா? ஆமா, எங்க சித்தப்பா ஒருத்தங்க இருந்தாங்க. சரி, ஓகே. அவர் வந்து நேசமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 நாள் அவங்க கூட தான் போய் உட்காந்துருந்தேன். எங்கன்னாக்கி மண்டே மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் தான் முழுக்க கபடியில வந்து பயங்கர ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது நம்மளோட எல்லா வேகத்தையுமே நான் எப்பவுமே ரெகுலரா எங்க ஊர்ல இருந்து குறும்பூருக்கு வந்து ஒரு தடவை போய் ஓடி போயிட்டு வந்துடுவேன். ஒரு 6 கிலோமீட்டர் 6.5 கிலோமீட்டர் ஓடி வந்துடுவேன். அது வந்து நான் வந்து 13 வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 தடவை போயிட்டு வருவேன். ஒரு 10-12 கிலோமீட்டர் டெய்லி ஓடிடுவேன். அதே மாதிரி ஒரு 15 ஸ்பிரிண்ட் அடிச்சிருவேன். எங்க ஊர் வந்து ஒரு டேனிங் கரு மாதிரி போகும். பஸ் முன்னாடி போகும், பஸ் முன்னாடி ஸ்பீடா போவேன். ஆமா, அதனால நான் 11th பாத்தீங்கன்னா வச்சாங்களேன், நான் 11,500 பண்ணிருக்கேன். ஆமா, அதெல்லாம் ஜிம் எல்லாம் பெருசா இல்லாத ஒரு காலகட்டம் இல்லையா? ஜிம்ல நான் பண்ணதே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சாங்களேன், அதுக்கு வந்து மண் மூட்டையில ஷோல்டர் பேக் மாதிரி போட்டு வச்சிருப்பேன். கைக்கெல்லாம் வந்து டம்பிள்ஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் கல் வச்சிருப்போம், நாளைக்கு அதுலயும் மண் வச்சிருப்பேன். அது மாதிரி பெரிய சாக்குல மண்ணை கட்டி வச்சு அதுலதான் முட்டி பழகுவோம், மரத்தை முட்டுவோம். இப்படிதான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ராக்டிஸுமே முழுசும் அதுல இதான உடனே நாங்க வந்து பக்கத்துல நான் என் ஃப்ரெண்ட் ஒரு சத்யவாசம் இருக்கான், நல்லூர்னு சொல்லி. நாங்க சின்ன வயசுல இருந்து, அதாவது ஒரு என்னோட ஒரு செட் சீனியர் அவன். ஆனால் அவனும் ஃபெயிலாகி படிப்பான், நானும் ஃபெயிலாகி படிப்பேன். கடைசியில் 2 பேரும் 9th வந்து சேர்ந்தோம். அங்கே லூசியா ஸ்கூல் ஒரு ஸ்கூலு குறும்பூரில், அதில் தான் 8ஆம் கிளாஸ். நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்தேன். 2ஆம் கிளாஸ்ல வந்து எங்கள் ஊர்லேருந்து 3.5 கிலோமீட்டர் நடந்து தான் போவேன் ஸ்கூலுக்கு. எங்கள் அப்பாங்க சேட்டை பண்ணுறாங்கன்னே என்னை குறும்பூர் சேர்த்து விட்டாங்க. உடனே குறும்பூர் போயிட்டு வருவேன். அங்கே ஒரு 5ஆம் கிளாஸ்லேயே கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். 6ஆம் கிளாஸ்ல வந்து அப்போவே 8ஆம் கிளாஸ் பசங்க கூட விளையாடுவேன். அப்போவே சீனியர் அப்போவே டீம்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதுல இருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்போல வந்தோம். அப்புறம் 9th வந்து நால்மாவடின்னு சொல்லி காமராஜர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நால்மாடில் வந்து ஜாயின் பண்ணோம். அங்கே ஒரு வருஷம் விளையாண்டுட்டு இருந்தேன். நான் நல்லா விளையாண்டுருந்தோம். திரும்ப ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டாங்க. நானும் சத்தியாசம் ஃபெயில் ஆகிட்டோம். உடனே அடுத்த வருஷம் டீம் ரெடி பண்ணி விளையாண்டோம். திரும்ப பார்த்தேன் செட் ஆகுன்னு சொல்லி சாயர்புரம் போயிட்டேன். அங்கே போப் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு. அங்கே போனோடனே எனக்கு ஹாக்கியில் எங்க சார் அப்போ வந்து கபடி அங்கே இல்லை, ஹாக்கி, வாலிபால், அத்லெட்டிக்ஸ். அப்புறம் அத்லெட்டிக்ஸ் ஹாக்கிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ ஹாக்கியில் வந்து கோல் கீப்பராக இருந்தேன். ஏன்னா நான் முரட்டத்தனம் இருந்தோன்னா கோல் கீப்பராக போட்டாங்க. ஹாக்கி போன உடனே படிக்க முடியாதுல்ல, நம்ம கோல் கீப்பர் கொஞ்சம் சரியா இருப்போம்னு சொல்லி அது பழகினேன். அப்போ அதுதான் தமிழ்னு ஒரு அண்ணன் ஃபயர் சர்வீஸ்ல இருந்தார், பால்னு ஒரு அண்ணன். அவங்க 2 ஹாக்கி பிளேயர். அவங்க 2 எங்களுக்கு கோச் பண்ணுவாங்க. என்னோட முரட்டத்தனத்தை பார்த்து என்னடா இவ்வளவு வேகமாக வந்துட்டு அவங்க மேலே போய் அடிச்சிருவேன். அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க வேண்டிய. இப்போ அவர் ஃபயர் சர்வீஸ் தமிழ்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. உடனே அந்த வருஷம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி 10,000 ரூபாய் பணம் வாங்குறோம். பெரிய அமௌண்ட் இல்ல. ஆமா, அப்போ 10,000 ரூபாய் பணம் வாங்கி எங்க ஸ்கூலுக்கு வச்சிருக்காங்க. அப்போ நாங்க வந்து ஆளுக்கு ஒரு ஸ்டிக் கேட்டோம், ஹாக்கி ஸ்டிக் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்கல, ஹீரோ பணம் வாங்கி கொடுத்தாங்க. பெண்ணு தான் படிக்கிறதுங்கிறத வேணும்ட்டு. உடனே அந்த டைம்ல தான் அந்த தங்கராஜ் சார் உள்ள வராங்க, ஸ்கூல் டீச்சர். அவர் வந்து பிடி மாஸ்டர். அவர் வந்து சொல்றாரு, நான் 9th படிக்கலாம் முடிஞ்சிருச்சு, அவர் 10th வராரு. அப்போ நீ நல்லா விளையாடுறா, நீ ஏன்டா நீ வந்து கபடி டீம் வைக்கலன்னு சொன்னேன். இங்கே டீம் கிடையாது சார்னு சொன்ன உடனே ஹாஸ்டல் பசங்களை எல்லாம் செட் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்றாங்க. அந்த டீம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றோம். அடுத்த வருஷம் நாங்கள் வந்து ஸ்டேட் போயிருந்தோம்.
டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி டிவிஷனல் போயிடுது. அந்த ஊரை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து விளையாடுறது இருக்குல்ல, உங்க ஊருக்குள்ள அதை சுத்திலாம் இருந்துட்டு ஒரு பெரிய ஒரு சிட்டிக்குள்ள வர்றது எப்படி இருந்தது அப்போ உங்களுக்கு? அது வந்து நான் இப்போ ஸ்கூல் தான் சொல்லிட்டு இருக்கேன். 9th அங்கே ஸ்கூல் போய் ஸ்கூல் மேட்ச் வின் பண்ணி நாங்கள் பெரிய எப்போதான் கணேசன் ஒரு பையன் விளையாடுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. அடுத்தால எங்கள் ஊர் டீம் வந்து விளையாட சொல்லி நீ உள்ளே இருக்கலாம் போகும். ஏன் சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாருமே யாருமே என்ன சின்ன பையன் எப்படியா இருக்குன்னு பார்த்தாங்க. உடனே பார்த்தேன் நான் வந்து மார்த்தாண்டன்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. எங்கள் அப்பாவோட ரிலேஷன், அம்மாவுக்கு எங்கள் அப்பா ரிலேஷன் ஒருத்தங்க எங்கள் மாமா மகளை அங்கே கட்டி கொடுத்துருந்துச்சு. அந்த ஊருக்கு போய் விளையாட போயிட்டேன். அந்த மார்த்தாண்டத்தில் விளையாட ஆரம்பிச்சோடனே எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா விளையாடுறான்னு சொல்லி. உடனே என்னை யார்கிட்ட அந்த பையனு கூட மார்த்தாண்ட அந்த பையனுக்கு மணத்தி மணத்தி கணேசன் ஒருத்தர் விளையாட சொன்ன உடனே நான் வந்து எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் எல்லாம் என்னை கேட்குறாங்க அது யாருன்ட்டு. கேட்ட உடனே தான் அந்த மேட்ச் வந்து அதுக்கப்புறம் தான் மணத்தி கணேசன் சொல்லி அது ஒரு பெரிய அது இது வரைக்குமே கூப்பிட்டு வந்து பேராயிடுச்சு, ரொம்ப பெரிய பேராயிடுச்சு. உடனே அந்த கிராமம் அந்த ஊருக்கு வந்து விளையாட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் மணத்தி டீம் விளையாடுறேன் ஒரு 2-3 மேட்ச். அப்புறம் எங்கள் ஊரே வந்துடும் டிராக்டரில். கணேசன் விளையாட அங்கே ஊரே வந்துடும் டிராக்டர்ல. அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அப்போ வச்சிருந்திருக்கீங்க. அதை சொல்ல வேண்டியதில்லை. அதாவது அது இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இது ஸ்டார்டிங்ல எங்கள் ஊரே வந்துடும். ஒவ்வொரு ஊர்லேருந்தும் பக்கத்து ஊரில் குருவாட்டூர், கல்லாம்பரம், ராஜபத்தின்னு சொல்லி அவங்க ஊருக்காரங்களும் வருவாங்க. கடைசியில் பார்த்தோன்னா நாங்கள் எல்லாரும் படுத்துருவாங்க. மணத்தி விளையாட போனோடனே ஒரு பெரிய கூட்டமே எந்திரிச்சு உட்காந்துருக்கும். கூட்டமே இல்லாமல் இருக்கும். மணத்தி வரதுன்னு கூட்டமாயிரும். பேனர்லாம் அடிச்சிருக்காங்களா? ஃபுல்லா பேனர் இருந்து இது கிடையாது, அந்த மாதிரி கூட்டம் கூடிடுவாங்க. அப்பதான் கணேசன் விளையாடுறது வந்து ஒவ்வொருத்தரா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஊர்ல வந்தோடனே ஏத்த டீம் வரும்ல, சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். இவங்க மொத்தம் வந்தோடனே சண்டைகள் வந்தோடனே அது அப்படியே இனிமேல் மனத்துக்கு விளையாட வேண்டாம் சொல்லி விபி பரிசு விளையாட போயிருது. அந்த விபி பரிசு விளையாட போறதுக்கு முன்னாடி எப்படின்னா பெருங்குளம்னு ஒரு ஊர்ல மேட்ச் நடக்குது. நான் எங்க ஊர் டீம் விளையாடுறேன், அவங்க ஒரு டீம் கூட்டிட்டு வராங்க. அதாவது பண்டாரில் வந்து பழனிசாமி வைத்தியர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவர் தான் எனக்கு கை கட்டினது. அவரோட பையன் குமாரனம்னு ஒரு அண்ணன், அவங்க வந்து ஒரு டீம் விளையாட வைப்பாங்க. அவங்க வந்து அந்த ஒரு டீம் 6 மணி நேரம் விபி பிரஸ் டீம் அப்படியே கூப்பிட்டு வராங்க. அதில் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வெஞ்சாபுரம் ரவி, அப்புறம் வந்து செல்லத்தரை, எல்லாரும் அவங்க எல்லாம் எதிர்த்து விளையாடுறாங்க எங்களை. அந்த மேட்ச் அவங்கள நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கை உடைஞ்சேதான் உடையதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் வின் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு புரோட்டா கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்தோடனே அவர் கூப்பிட்டு நீ விபி பிரஸ் டீம் ஓனர் கூப்பிட்டு தான் நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குமாரன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நீங்க வின் பண்ணிட்டு வாங்கடான்னு போயிட்டாங்க. அப்புறம் போச்சதான் சொல்லிட்டு போறாங்க, நீ எங்க டீம் விளையாட வர விபி பிரஸ்க்குன்னு கேட்கறாங்க. சரி வாரசான்னு சொல்லிட்டு உடனே அங்க போய் ஜாயின் பண்றேன். இதெல்லாம் செம்மையா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்திருக்காருல்ல டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவா. அதுதான் அந்த டைம்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அப்பதான் கண்ணீர்லாம் வரும். அந்த என்னோட சின்ன வயசுல என்னென்ன பண்ணோம் இப்போ ரீப்ளே. ஏன்னா நாங்கள் விளையாடுற காலத்துல ஒரு வீடியோ கேசட் கிடையாது, எதுவுமே இல்லை. இன்னை வரைக்கும் நானும் எப்படியா ஒரு அதாவது 98 வரைக்கும் எடுத்திருந்தாலே எங்க விளையாட்ட தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நல்லா. நான் ஒரு 2005 உள்ளது இருக்கு. இப்போ நான் ஒன்லி டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். 35 வயசு ஆகிட்டு எனக்கு. அந்த டைம்ல ஒன்லி டிஃபென்ஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்திருப்பேன். அந்த மேட்சஸ் தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் தான் விபி பிரஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே திரும்ப வந்து சன்பேப்பர் போகிறேன். அப்போ சன்பேப்பர் போனால் சன்பேப்பர் விளையாண்டுட்டு இருக்கேன். அந்த டீமில் விளையாடுச்சுல அப்புறம் அங்கேருந்து ஈபி கூப்பிடுதாங்க. அப்போ தான் எங்கள் கோச் அவர் கிறிஸ்தவ சார் சொல்லுவார், இல்லை நீ ஒரு வருஷம் விளையாண்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. திரும்ப ஒரு வருஷம் அவங்களுக்கு விளையாண்டுட்டு தான் அடுத்த வருஷம் வந்து ஈபியில் போய் ஜாயின் பண்ணுறேன். வேலை கிடைச்சிருச்சு ஈபியில் 93ல. ஓகே, அது அங்க ஊர்ல தான் கிடைச்சிச்சு. நம்ம ஊர்ல அதுக்காக தான் நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகல. எங்களை போஸ்டல் கூப்பிட்டாங்க, அப்புறம் வந்து போர்ட்டர்ஸ்ல கூப்பிட்டாங்க, ஐசிஎஃப், ரயில்வேஸ், அப்புறம் விஜயா பேங்க் பெங்களூரு, சிஆர்பி, பிஎஸ் எல்லாத்துக்கும் என்ன ரவிசுந்தர். நாங்க 2 பேரும் பேப்பர் போனோம். நாங்க 2 ஒன்று சேர்ந்தோம். உடனே ரவி கணேசன் வந்தாதான் டீம் நல்லா இருக்கும்னு சொல்லி இப்படியே சொல்லுவாங்க. பேசுறப்ப ரவி கணேசன் தான் சொல்லி கூடுவாங்க எல்லாருமே. 2 பேரும் எந்த மேட்சுமே எய்த்து விளையாடவே மாட்டோம். அதுக்குள்ளே யார்கிட்ட பாலிட்டிஸ் பண்ணி நான் ஈபி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் எய்த்து விளையாண்டு ஒரு மேட்ச் ஆடிட்டோம். ஆடி அந்த டீமையும் மாற்ற பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் மன கஷ்டத்தை சரி பண்ணி திரும்ப 2 பேருமே ஈபியில் ஜாயின் பண்ணி விளையாண்டோம். அதனாலேயே அந்த துறையும் அந்த ஊரையும் செலக்ட் பண்ணி இருந்திருக்கு. ஆமா ஆமா. ஜப்பான்ல போய் விளையாடுறீங்கல்ல, ஸோ இதை கரெக்டா கிளைமேக்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன கதையில இருந்தே மாரி செல்வராஜ் எடுத்ததுதான். அதாவது முன்னாடி நாங்கள் ஒவ்வொரு நான் என்னென்ன எந்த டைம்ல ரொம்ப கிரிட்டிக்கலாக ஜெயிச்சோம் அப்படி ஒன்று சொல்லியிருப்போம்ல, அதை ஒவ்வொன்றா மாற்றி அவரை ரெடி பண்ணிட்டார். அதெல்லாம் வந்து ஃபைனல் மேட்ச் வந்து இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்காக அவர் ரெடி பண்ணது. அவ்வளோ ரொம்ப நல்ல. அதாவது அது வந்து ஒரு மேட்ச் கை ஒடிஞ்சு நான் விளையாடுச்சுல அந்த ஸ்கில்ல சொன்னோம்.
அவ்வளோ அருமையாக அதை வந்து ஃபைனல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அதை பார்த்தோன்னே ரொம்ப இதாக இருந்தது எனக்கு. உங்களுடைய ஃபேவரட் சீன் எது சார் இந்த படத்துல பைசன் காலமாடான்ல? எது உங்களுக்கு ரொம்ப அப்படியே பாக்குறப்ப இதுதான் ரொம்ப எனக்கு டச்சபிளா இருந்துச்சு, ரொம்ப படமே அப்படிதான் இருந்திருக்கும், பட் எல்லா சீனுமே இதாக தான் இருந்தது. அதை உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அந்த ஒரு பாட்டு, சீனிக்கல் பாட்டு தான் எனக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. அதாவது எப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா இல்லை கூட, நான் அந்த அளவுக்கு வர்றது காரணமே எங்கள் அம்மா தான் முக்கிய காரணம். 5 மணிக்கு படுத்திருப்பேன், 5 மணிக்கு எந்திரிக்கலாம், வந்து 5 காலுக்குள்ள எந்திரிக்கலாம், தட்டி எப்பா ஓட போல பார்ப்போம். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, படிக்கலை. அதை வந்து படிக்கலனா கூட அவங்க தட்டி எழுப்பி விட்டு ஓட போல ஓட பாப்பா அப்படிம்பாங்க. ஒரு சம் நீ தண்ணி ஊற்றுருவாங்க. அதாவது நீ தண்ணினா அதில் உப்பு போட்டு தந்துடுவாங்க ஒரு சொம்பு நிறைய. அதை குடிச்சு தான் நான் ஓட போவேன். ஓட போயிட்டு வருவேன், எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, அதே சாதம் தான், அதில் சாதத்தை எடுத்து வச்சிருக்கேன், பழைய சாதம் இருக்கும், அது கூட கொஞ்சம் கருவாடு பொரிச்சு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் என்னோட காலையில் சாப்பாடு. நான் வந்து அது 16-17 வயசு வரைக்கும் அதான் என்னோட ஃபுட்டு. அதே மாதிரி மதியத்துக்கு சாப்பிட போகிறப்போ ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும். அப்போவே இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கி நீங்கள் இவ்வளோ தான் இப்போ வச்சுருக்காங்க, என் டிஃபன் பாக்ஸ் அளவே பெருசாக இருக்கும். அதில் சாப்பாடு போட்டு சின்ன இதில் ஏதாவது துவையல் ஏதாவது அரைச்சி உள்ளே போட்டு போயிடுவாங்க. அப்புறம் நைட்டு ஈவினிங் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயிர் இருக்கும், உளுந்தோ பாசிப்பருப்போ தட்டைப்பயிரோ கொண்டக்கடலையோ ஏதாவது அவிச்சு வச்சுருப்பாங்க. வந்தோடனே சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நான் ஓட போயிடுவேன். கரெக்டாக 7:30 8 மணிக்கு வருவேன். நல்லா சுட சுட சாதம் வச்சுருப்பாங்க. நைட்டு தான் சூடான சாப்பாடு எங்கள் அம்மா வச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு என்னது இருக்குன்னுலாம் தெரியாது, சூடாக சாப்பாடு இருக்கும். ஏன்னா அவங்களோட வேலை அப்படி இருக்கும் எங்கள் அம்மா. அந்த பாட்டு வந்தோடனே எனக்கு வந்து அந்த நினைவுகள் தான் வந்தது அந்த பாடுறப்போ. அவங்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இன்னொரு மனநிறைவு கிடைச்சிருக்கும். இந்த இது இல்லை, எங்கள் அம்மா இப்போ வந்து நான் நல்லா இருக்க டைமில் எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிடுவேன், எப்போவுமே வருத்தப்பட சொல்லுவேன். நான் ஒரு திருநெல்வேலி ஒரு வீடு வாங்குறப்பவே எங்கள் அம்மா இல்லாத கஷ்டமாக தான் இருந்தது. இல்லை எல்லா விஷயத்துலையுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு கூட இருக்குன்னு நினைக்க முடியாது. ஜெயிச்சவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு தீர எனக்காக தான் முழுசும் அவங்க. ஏன்னா ஒரு நான்வெஜ் வச்சிருப்பாங்கன்னு வச்சாங்களேன், எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் எப்படின்னாக்கி இப்போ தானே கறி கடையில் வாங்குறாங்க, அப்பா அப்படி இல்லை, ஊரில் வந்து ஒரு கிடா வறுத்து ஒரு 10 பேர் சேர்ந்து அதை 10 கூறு 15 கூறாக பிரிச்சுருவாங்க. அந்த கிடா 200 தான் அப்போ இருக்கும், இப்போல்லாம் ரேட் ஆயிடுச்சு. அப்போ 200 தான் இருக்கும் அந்த கிடா. உடனே 20 கூறு வச்சிருக்காங்கன்னு வச்சாங்களேன், எங்கள் அப்பா ஒரு 5 கூறு எடுத்துட்டு வந்துருவாங்க உங்களுக்காக. ஆமா எங்களுக்காக. அது எங்கள் அம்மா மொத்தமாகவே வச்சுருவாங்க. அவிச்சிட்டு மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுருவாங்க, தனியாக கொண்டு எடுத்து வச்சுருப்பாங்க. எங்கள் அக்கா என்ன சொன்னாக்கி, எனக்கு ஒரு அக்கா உண்டு, அந்த அக்கா அவளுக்கு சாப்பிட்டது போக மீதி கறி எனக்கு எடுத்து வச்சிருப்பான். எங்கள் அம்மா பாதி எடுத்து வச்சிருப்பாங்க, எங்கள் அக்கா பாதி எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ 2 பேருமே என் கூட இல்லை, அக்காவும் இல்லை சொல்கிறேன். ஏன்னா அந்த அந்த அது அது அதுதான் அந்த பாட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப எமோஷனாக இருந்தது, ரொம்ப எமோஷனாக இருந்தது. மீது எல்லாமே கபடி ஸ்கில்ல வந்து அந்த டைமிங்கில் எல்லாமே எமோஷனாக இருந்துச்சு. ஃபைனலில் இருந்து நான் படம் ஃபர்ஸ்ட்ல பார்த்ததுனால அந்த இது வந்து எனக்கு தனி பெருசாக தெரியல. ஆனால் அது வந்து ரொம்ப அதாவது அதை அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க மாதிரி. டேரக்டர் வந்து உண்மையில் நம்ம சும்மா சும்மா சின்ன சின்னதாக சொல்லியிருப்பேன், ஆனால் அதை வந்து அவ்வளோ பிரமிதப்படுத்தி அவ்வளவு அதை அழகாக அதை வந்து கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வர்றப்பவும் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ வந்து கண்ணகி நகர் கார்த்திகா வந்து கபடிக்காக போய் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கிற இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து கபடி விளையாடுறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும், நிறைய பேர் அதுக்காக வந்து நிதி ஒதுக்குவாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த படம் ஒரு காரணமா இருக்கிறது, அதுல நம்ம ஒரு காரணமா இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கப்புறம் கபடி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது கபடியில் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். இந்த கபடியை பார்த்துட்டாலே இந்த படத்தில் உள்ள இதுகளை கலைஞர் கார்த்திகாவும் அபினேஷன் சொல்லி ஒரு 2 பேருமே இன்னைக்கு அண்டர் 18 போயிருந்தாங்க ஏசியன் சாம்பியன்ஷிப்பு. உண்மையிலே அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த இடங்கள் கலைஞர்லேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க தெரியும். அதே மாதிரி அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா வடுவூர், அங்கே அவங்களுமே அந்த லெவலில் இருந்தால் வந்தவங்க. கஷ்டப்படாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. உண்மையில அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி வாழ்த்து சொன்னோம். அப்புறம் நேரத்து முந்தாள் போய் டேரக்டரும் போய் தனியாக போய் பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அந்த பையனுமே அவனுக்குமே எங்கள் ராஜராஜன் ஒரு அண்ணன் மூலமாக கமல்னு சொல்லி பிரசிடென்ட் ஒருத்தவங்க அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நேரில் போய் பார்க்க முடியல, கண்டிப்பாக இந்த படம் இருந்ததுனால பார்க்க முடியலன்னா அன்றைக்கே சென்னை வந்துருந்துருப்பேன். அவனையும் பார்த்து வாழ்த்து சொல்லணும். இன்னும் மெல்மேலும் விளையாட்டுத்துறையில் வந்து ஏன்னா இந்த ஏசியன் சாம்பியன்ஷிப்லாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்ததே இல்லை. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடைச்சாதான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். நாங்களாம் வந்து விளையாட காலத்தில் ஏசியன் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு நாங்கள் வந்து 1 லட்ச ரூபா ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் 94.
அதுக்கப்புறம் அர்ஜுனாவோட வாங்கினேன், அதுக்கு 50,000 கொடுத்துருந்தாங்க. இப்படி நாங்கள் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு வந்து அது தங்கு தடை இல்லாமல் இருந்தால் தான் அவனோட இன்னும் சிறப்பாக மேலே போக முடியும். அதனால அந்த கலைஞர் கார்த்தியாவில் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி வருங்காலத்தில் ஜூனியர் பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி பொருளாதார தடைகள் இல்லாமல் இருந்தால் சிறப்பாக விளையாடலாம். ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் நான் சொன்னோம்ல, ஒரு 10 ரூபா வேணும்னா எங்கள் அப்பாட்ட 10 ரூபானாலும் எங்கள் அப்பாட்ட கேட்டு தான் நான் வாங்க முடியும். எங்கள் அப்பா அன்னைக்கு ஏன்னா கிராமம் 10 ரூபானா எங்கள் அப்பாவுக்கு பாக்கெட்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒரு 100 ரூபா கேட்டாலே 4 பேர்ட்ட கேட்டு தான் வாங்கி தான் தர முடியும். ஏன்னா எங்களுக்கு விவசாயத்தை நம்பி நாங்கள் வாழக்கூடிய சூழலில் இருந்தோம். அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த டைமில் இருந்தோம். இப்போ 1000 ரூபான்னு வச்சுக்கலாம், அப்போ 100 ரூபானா இப்போ 1000 ரூபாய் இருக்கும். இப்போ வந்து ஒரு மேட்ச் இது வந்து நான் வந்து இப்போ மதுரை வரணும்னாக்கி 100 ரூபாய் தான் நான் வந்துட்டு போக முடியும். எங்கள் அப்பாட்ட கேட்குறப்போ அந்த டைமில் எங்கள் அப்பாட்ட கேட்குறப்போ ஏலாம் இரு பொருளா தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிற டைமில் கரெக்டாக எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்பாங்க. இப்போ 5 மணிக்கு போகணும்பேன். கரெக்டாக அந்த டைமில் யாரையாவது ரெடி பண்ணி எங்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அப்பா முழுசும். அதனால தான் நான் வந்து எந்த விதமான இதுக்கும் போக முடியாமல் இருந்தது. இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக தடை இல்லாமல் இருந்துச்சுனாக்கி விளையாட்டை வந்து அவங்க மேன்மைப்படுத்தலாம். ஓகே. இந்த இப்போ கபடி ஸ்போர்ட்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் தடைப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். அது பற்றி கபடிக்குன்னு இல்லை, எல்லா கேமுக்குமே எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ரொம்ப வருஷமாக அப்பாயின்மெண்ட் இல்லை. அதாவது 95க்கு அப்புறம் 96க்கு அப்புறம் இன்ன வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் இல்லை. இப்போ தான் 3% கோட்டா வந்திருக்கு. அதில் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் நேஷனல்ஸில் பொசிஷன் வந்தவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒண்ணு போட்டா இன்னும் சிறப்பான, ஏன்னா நான் வந்து மிகப்பெரிய இழப்புல இத்தனை வருஷம் அப்படிங்கிறது. அதனாலதான் இப்போ வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இப்போ அந்த 3% கோட்டா வரப்போ தான் இன்னைக்கு ஏசியன் கேம்ஸ்லாம் ஏசியன் கேம்ஸ் இப்போ வந்து ஜூனியர்ல ஒரு பொண்ணு 400 ரிலேலையும் திருவள்ளி, எங்க திருவள்ளி பொண்ணு தான் இன்னைக்கு சில்வர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸும் மேல வந்தா தான் நம்மளுக்கு ஜெயிக்கணும்னா காரணம் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஏன்னா இப்போ 3% கோட்டால அந்த பொண்ணு போயிடுவா. கார்த்திகாவுக்கு ஏஜ் வரச்சுல அவளும் போயிடலாம். இந்த மாதிரி வருவா. அவங்க வந்து ஏசியன் கேம்ஸ் போனாங்க. ஆனால் வந்து ஸ்டேட் வாங்கினாலே அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் நம்ம இன்னும் டெவலப் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வாங்கி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். தமிழ்நாடு மின்சாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால வந்து அடுத்தால ஏசியன் கேம்ஸ் போக முடியுது. ஏன்னா நாங்கள் வந்து தக்காளி பழம் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. அதுக்கு பதிலாக தக்காளி பழத்தை 2 கிலோ வாங்கி வெட்டி போட்டு அதில் கருப்பட்டியை போட்டு சாப்பிட்டுருவேன். அதுவும் சத்துன்னு சொல்லிட்டு. அப்படிதான் நாங்க வந்து ஒவ்வொரு பொருளாதார நிலையும் நமக்கு போறதுக்கு நான் அதே இதுல வந்து இபி எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. என் பால 2 கிலோ ஆப்பிள் வாங்கி வச்சு சாப்பிடுவேன். இப்படி என் தம்பி ஒரு தம்பி கடைசி தம்பி டைசன் ஒருத்தன் உண்டு. அவன் நான் அந்த டைம்ல வேலை வாங்கிச்சு அவனுக்கு 2.5 வயசு இருக்கும். ஆமா, நான் 2.5 வயசு. ஓகே, நைஸ். அவனுக்கு எனக்கு 21 வயசு டிஃபரெண்ட். இப்போ வந்து நீங்களே அவருக்கு ஒரு சின்ன அப்பா மாதிரி தானே. எல்லாருமே என் தம்பி மாதிரி, எல்லாருமே என் தங்கச்சி எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப கேப் உண்டு. ஒரு அக்காவுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி 3 வயசு கேப், அடுத்த சங்கு 8, அடுத்தால 10, 14 அப்படிதான். எத்தனை பேர் சார் கூட பிறந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க மொத்தம். ஒரு தங்கச்சி சின்ன வயசுல தவறிட்டா. அவங்க 3 தங்கச்சி, ஒரு அக்கா, 2 தம்பி, 7 பேர் இல்ல. அப்படி சொல்றேன். அவன் வாங்கி வச்சுட்டு வந்திருப்பேன். அவன் என்ன பண்ணுவான், பெட்டு கடியில் எழுதிட்டு போய் அவளுக்கு கடிச்சு துப்பி போட்டு போயிடுவான். எனக்கு வந்து பாப்போம் ஆப்பிள் இருக்காது. கோவத்துல நினைச்சு சரி என்னடா போடா அப்படின்னு போய் திரும்ப வாங்கி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு பணம், அதுக்கப்புறம் பணம் நம்ம கையில வந்துட்டு அதனால நம்மளுக்கு கோபம் வரல. அதை பத்தி எதிர்பார்க்கவும் இல்லை. காசு இருந்தா நம்ம அடுத்த நிமிஷம் வாங்கிடுதோம். அதனால ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆஃபீஸர் இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து பொசிஷன் வந்திருக்காங்கன்னாக்கி நம்ம கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கலாம் ஆல் இண்டியாவில். இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கி எல்லாமே வந்து தகுதி கண்டிப்பாக அனுப்புவாங்க. உனக்கு வந்து அது இருந்தால் தான் கொடுக்க முடியுங்க. இப்போ வந்து நேஷனல்ஸ் வந்து 3 பொசிஷன் வந்தால் தான் அவனுக்கு வந்து இன்டர்வியூ கார்டே அனுப்புறாங்க. யூனிவர்சிட்டியில் அதே மாதிரி கோல்டு சில்வர் வந்தால் தான் இதுக்கு அனுப்புறாங்க இன்டர்வியூ கார்டே. அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சுட்டாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா அந்த இப்போ 3% போக ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா இன்னும் அதிக பிளேயர்ஸ் வருவாங்க. ஏன்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆவின்ல டீம் இருந்தது, டிரான்ஸ்போர்ட்ல டீம் இருந்தது, அப்புறம் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் டீம் இருந்தது, தமிழ்நாடு போலீஸ்ல டீம் இருந்தது, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல டீம் இருந்தது. என்எல்சியில் வரைக்கும் நம்ம கபடி டீம் இருந்துச்சு, எல்லா கேமும் இருந்துச்சு, அத்லெட்டிக்ஸ் இருந்துச்சு, வாலிபால் இருந்துச்சு, ஃபுட்பால் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. அப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா நம்ம ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தாக்கி இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து வளரும். வாவ், நைஸ். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஒரு இதுவாக. ரொம்ப நன்றி ஆக்சுவலி நீங்கள் பேசினதுக்கே. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தவருக்கும் அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறத எப்பொழுதும் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக பெரும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.